பைல்ஸ், ப்ரொலாப்ஸ், கான்ஸ்டிபேஷன், ஆசன வாய் சார்ந்த பிரச்சனைகள், இதுக்கான 5 பயிற்சி இந்த வீடியோல பிராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பயிற்சி அஸ்வினி முத்ரா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சியை மேற்கொண்டுதான் அடுத்த 4 பயிற்சியும் தொடர்ந்து பண்ண போறோம். ஸோ இந்த அஸ்வினி முத்ராவோட ப்ரிப்பரேட்டரி பிராக்டிஸ் பார்க்க போறோம். 2வது பயிற்சி அர்த்த சிரசாசனா, அதுல அஸ்வினி முத்ரா. 3வது பயிற்சி சுப்த பத்த கோணாசனா, அதுலயும் அஸ்வினி முத்ராவோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். 4வது பயிற்சி சேது பந்தாசனா, அது கூடயும் அஸ்வினி முத்ரா. அடுத்தது முக்கியமான பயிற்சி, தினசரி இந்த 4 பயிற்சி பண்ணலைனாலும் பரவாயில்ல, 5வது பயிற்சி முக்கியமா அஸ்வினி முத்ராவோட சேர்ந்து செய்யணும். அது சர்வாங்காசனா. சர்வாங்காசனா வித் அஸ்வினி முத்ரா. இந்த பயிற்சியை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அஸ்வினி முத்ரா. அஸ்வினினா ஹார்ஸ், ஹார்ஸ் ஜெஸ்டர் இதுக்கான பேரு. உங்களுடைய ஆனல் மசில், ஆசனவாயை கான்ட்ராக்ட் பண்றீங்க, ரிலாக்ஸ் பண்றீங்க. ஸோ ஆசனவாயை கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஹோல் பெல்விக் ஏரியாவும் சுருங்கும். உங்களுடைய முன்னாடி இருக்கிற ஜெனட்டல் ஆர்கன்ஸும் சுருங்குது, ஜெனட்டல் பார்ட்ஸும் சுருங்குது. ஆனா உங்களோட கவனம் ஆசனவாய் மேலதான் இருக்கணும். ஸோ நிமிர்ந்து ஏதாவது ஒரு மெடிடேஷன் பொசிஷன்ல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணிக்கோங்க. அஸ்வினி முத்ரா எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, மூச்சு எடுக்கிறேன், நம்மளுடைய ஆனல் ஏரியா, இந்த வாய், ஆசன வாயை க்ளோஸ் பண்றேன், மூச்சு விடுறேன், ரிலாக்ஸ். மூச்சு எடுக்கிறேன், ஆசன வாயை க்ளோஸ் பண்றேன். இது நம்ம உள்ளார்ந்த பயிற்சி, ஓகேங்களா? ரிலாக்ஸ். ஸோ இது மாதிரி 10ல இருந்து 20 ரிப்பீட் ஸ்மூத்தாவும் ரிதமிக்கலாவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. புரிஞ்சுதா எப்படி பயிற்சி பண்ணணும்னு? இப்போ வெறும் மசில் மட்டும்தான் கான்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது மசில் ஸ்குவீஸ் பண்றதுனால என்ன ஆகும், அங்க இருக்கிற ஆசனவாய் இருக்கிற மசில்ஸ் நல்லா ஸ்மூதிங் எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இறுக்கமா இருக்கிற மசில்ஸ், லூஸா இருக்கிற மசில்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரத்தம் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும். ஸோ இதை மூச்சோட சேர்ந்து எப்படி செய்யறது, அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான சயின்ஸே. மூச்சை உள்ள எடுக்கிறோம், ஆனல் ஆசனவாய கான்ட்ராக்ட் ஸ்குவீஸ் பண்றோம், சுருக்குங்க. இப்ப மலம் கழிக்கிறதுக்கு ஒரு அர்ஜ் வரும்ல, மலம் கழிக்க விடாம அந்த மசிலை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி ஸ்குவீஸ், ரிலாக்ஸ். ஒரு செகண்ட் மூச்சை உள்ள நிறுத்துங்க, மறுபடியும் மூச்சை உள்ள எடுங்க, ஸ்குவீஸ், மூச்சை வெளியே விட்டு அந்த மசிலை ரிலாக்ஸ் பண்ணுங்க, மறுபடியும் மூச்சு உள்ள வெளியே. இது மாதிரி 5ல இருந்து 10 கவுண்ட் பொறுமையா சுவாசத்தோடைய ஒருங்கிணைப்போட செய்யணும். ரைட்? இப்போ உங்களுக்கு அஸ்வினி முத்ரா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனல் ஏரியா அண்ட் பெல்விக் மசிலை ஸ்ட்ராங் பண்றதுக்கு. இது சும்மா மசில் பிராக்டிஸ் பண்றதுனால மட்டும் ஸ்ட்ராங் ஆகுதுங்க. உங்க சாப்பாடு முறை எப்படி இருக்குன்னா, நல்ல ஃபைபர் ரிச்சாவும், ப்ரோட்டீன்ஸ், மசில் மறுபடியும் பில்டப் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன், பாடி பில்டிங் ஃபுட். அதே மாதிரி ஃபைபர் எதுக்காகனா, உங்களுடைய வயிறு இந்த நியூட்ரிஷன்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கும், மோஷன் ஈஸியா போறதுக்கும் ஃபைபர் டயட்ரி ஃபுட் ரொம்ப முக்கியம். இதையும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க டெய்லியும். ஸோ இந்த ஆசனா ப்ராக்டிஸோட யூ ஹாவ் டு ஜாயின் த ஹோல் லைஃப் ஸ்டைல். சாப்பாடு, தூக்கம், கரெக்டாக தூங்கினாதான் டைஜஷன் நல்லாவும் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம். ஸோ அஸ்வினி முத்ரா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? இப்போ அடுத்த 4 ஆசனமும் உங்களுடைய கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா பண்ண போறோம். ஸோ நம்ம கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா மற்ற 4 ஆசனா பண்ண போறோம். அதுல முதல் ஆசனம் அர்த்த சிரசாசனம். சிரசாசன் போயும் பண்ணலாம், பட் நம்ம அர்த்த சிரசாசனோட அஸ்வினி முத்ரா ஃபோக்கஸ் பண்றதுக்காக பண்ணலாம். இப்போ பொசிஷனுக்கு எப்படி போறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். முட்டி போட்டுக்கோங்க. முட்டி வலி இருக்கிறவங்க பில்லோ சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை முழங்கை அளவுக்கு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணி தரையில பிளேஸ் பண்ணுங்க. கைகளை விரிச்சு உங்க விரல்களை இன்டர்லாக் பண்ணிட்டு உச்சந்தலைய தரையில வைக்கணும். மூச்சை உள்ள எடுத்துட்டே இப்போ முட்டியை நேர்படுத்துங்க. தரையில இருந்து வெளியே எடுத்து நல்லா நடந்து முதுகு எலும்ப நேர் பண்ணணும். நல்ல காலை உடம்பு நோக்கி உள்ள இழுக்கணும். இதுதான் அர்த்த சிரசாசன். முதுகு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷன்ல கொஞ்சம் டஃப் தான். இதே அஸ்வினி முத்ரா நம்ம ஃபர்ஸ்ட் பயிற்சியா பார்த்தோம் இல்லையா, அந்த அஸ்வினி முத்ராவை பிராக்டிஸ் பண்ணுங்க. கவனம் உங்க ஆசன வாய் மேல இருக்கணும். 1 மூச்சு உள்ள எடுக்கிறீங்க, கான்ட்ராக்ட், எக்ஸேல், ரிலாக்ஸ். 2
ரிலாக்ஸ். 3 மூச்சு உள்ள எடுக்கும்போது ஆசன வாய் நல்லா சுருக்குங்க. மூச்சை வெளியிடும் போது ரிலாக்ஸ். 4 4 5 6 7 8 9. இப்போ 10வது முறை என்ன பண்ணுறோன்னா மூச்சு நல்லா உள்ள எடுத்து ஆசன வாயை சுருக்கி ஒரு 10 செகண்ட் மூச்சை உள்ளே வச்சுட்டே ஹோல்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவாக முட்டி போட்டு கைகள் ரொம்ப நேரம் கழுத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணி நின்றனால கைகளை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஃபிஸ்ட் மாதிரி பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நெத்தியை ரிலாக்ஸ்டாக உங்கள் கைகள் மேலே ப்ளேஸ் பண்ணி நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இதெல்லாம் என் கூட சேர்ந்து பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். நான் சொல்ல சொல்ல உங்களால் ஒவ்வொரு பகுதியும் கவனிக்க முடியும். ஸோ ஆசன வாயு இருக்கிற இடம் நம்மளுடைய மூலாதார சக்ரா. கவனம் முழுக்க மூலாதாரத்தோட ஸ்டிமுலேஷன், அதுல இருக்கிற பிராணா எனர்ஜி. பிராணன்னா வைட்டல் எனர்ஜியை வந்து ஸ்ப்ரெட் பண்றோம். அதிகமா அங்க ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி பூல பாருதா ஸ்டாக்னண்டா அந்த பிளட் நிக்கணும். அதை ரிவர்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இந்த அஸ்வினி முத்ரா வந்து உட்கார்ந்த நிலையில பண்ணலாம். மறுபடியும் பிளட் வந்து கீழே நோக்கி பயணிச்சுட்டே இருக்கும். அதுக்காக தான் போஸ்டர் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா, புவி ஈர்ப்பு சக்திக்கு டிஃப்ரெண்டா நம்ம ஆசன வாயு மேலே எடுத்து அஸ்வினி முத்ரா பிராக்டிஸ் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை ஃப்ரீ பண்ணி விடுறோம். அதுதான் கான்செப்டே. புரிஞ்சுதுங்களா? 3வது பயிற்சி போலாமா? சுப்த பத்த கோணாசனா. ஸோ பத்த கோணாசனா வந்து பெல்விக் மசிலை ஸ்ட்ராங் பண்றதுக்கு, இடுப்புல இருக்கிற மொபிலைசேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல பயிற்சி. உட்கார்ந்து பண்றது மறுபடியும் கிராவிட்டியை புஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய பெல்விக் மசில். அதனால படுத்துட்டு ரிலாக்ஸ்டா பண்ண போறோம். இதுல ரிவர்ஸ் ஆகாது, ஆனா மசில் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ தித்திலியாசனா, பத்தகோணா அப்படின்னு இதுக்கு பெயர்கள் இருக்கு. இந்த மாதிரி கால் பாதத்தை சேர்த்தி நல்லா உள்ள எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தரையில படுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. மெதுவா உங்களோட எல்போ சப்போர்ட்டோட ஸ்பைன்ல படுத்துக்கலாம். சுப்த அப்படின்னா முதுகுல படுக்கிற நிலை. அப்புறம் பட்டர்ஃப்ளை பொசிஷன். இந்த பொசிஷன்ல கால் நல்லா அழுத்தி வைங்க. கால் அழுத்தி வைக்கும் போது உங்க பட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆசன வாயு ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். உங்களோட முன்னாடி இருக்க கிராயின் ஏரியா தான் விரிஞ்சிருக்கும். இப்போ மூச்சு எடுக்கிறீங்க. யூ ஹாவ் டு கான்ட்ராக்ட் யுவர் ஆனஸ். மூச்சு எடுத்து ஸ்குவீஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆனஸ்ல தான் இருக்கும். ஆனா முன்னாடி இருக்கிற மசிலும் கான்ட்ராக்ட் ஆகும். அதை விட்டுருங்க, கவனிக்காதீங்க. பின்னாடி மட்டும் கவனிங்க. எக்ஸேல், ரிலாக்ஸ். இன்ஹேல், எக்ஸேல். கையை தளர்வா வச்சுக்கலாம். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், கான்ட்ராக்ட். எக்ஸேல், ரிலாக்ஸ். மூச்சு உள்ள நல்லா இருக்குங்க. முகத்துல ஒரு சிரிப்போட. மூச்சு வெளியே ரிலாக்ஸ். ஏன்னா எந்த பயிற்சி பண்ணாலும் டென்ஷன் இல்லாம பண்ணீங்கன்னா ஈஸியா ரத்த ஓட்டம், அதுக்கான எனர்ஜி ஃப்ரீயா போகும். டென்ஷன் படுத்தக்கூடாது. மறுபடியும் இன்ஹேல், எக்ஸேல் 10 முறை முடிஞ்ச பிறகு. 10 முறை முடிச்சிட்டீங்களா? ஓகே, டன். 10வது முறை மட்டும் என்ன பண்ணும்? மூச்சை உள்ள எடுத்து ஒரு 10 செகண்ட் நிறுத்தணும். அஸ்வினி முத்ராவோட மேஜர் பெனிஃபிட்டே இதுதான். நல்லா ஹோல்ட் பண்ணி நிறுத்துங்க. ஆசன வாயை நல்லா சுருக்கிட்டீங்களா? குட் குட் குட். டூ இட். நான் ஒரு 10 செகண்ட் எண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்பவே ஒரு அளவுக்கு அந்த மசில் வேலை செய்யற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. குட். ஸோ மெதுவாக கால் சேர்த்தி நல்லா சவாசன நிலைக்கு வந்துருங்க. மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. அடுத்த 4வது பயிற்சி. ஸோ அஸ்வினி முத்ரா முக்கியமான பயிற்சி. அதை வச்சு இந்த 4 ஆசன நிலையில பண்றோம். அதுல 4வது பயிற்சி சேது பந்தாசனா. கால் ரெண்டும் மடக்கிக்கோங்க. தோள்பட்டை அளவுக்கு கால்களை பிரிச்சுக்கோங்க. மெதுவா உங்க கால் ஆங்கிள வந்து கையால் இப்படி முடிச்சுக்கலாம். எஸ், குட். மூச்சு எடுத்துட்டே இடுப்பை நல்லா மேலே தூக்கிக்கோங்க. ஒரு அசைவில் எப்போவுமே மூச்சு எடுக்கிறது விடுறதுங்கிறது ஒரு சயின்ஸ். அதை கரெக்டாக பண்ணும்போது மசிலுக்கு ஈஸியாக ஆக்சிஜன் சப்ளை, நியூட்ரிஷன் சப்ளை போய் சேரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயர்த்திக்கோங்க. கை தளர்வாகவும் வச்சுக்கலாம், காலை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் பாருங்கள், உங்களுடைய பட் ஏரியா நல்லா டைட்டாகவும்
தொடை டைட்டாகவும் ஸ்குவீஸ் ஆகி ஆனல் மசில்ஸை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம்ல அஸ்வினி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதே தான் 10 கவுண்ட் சுருக்கி சுருக்கி மூச்சோட சேர்ந்து சிங்க்ரனைஸ் பண்ணணும். மூச்சும் அந்த மசிலோடைய சுருக்கமும் ஒருங்கிணைத்து பயணிக்கணும். 10வது ரவுண்ட் ஹோல்டிங்கோட பண்ணணும். அந்தர் கும்பம்னா மூச்சு உள்ளெடுத்து நிறுத்துறது கும்பம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி மூடுற மாதிரி கும்பத்துல காத்த உள்ள நிறுத்தி நம்ம உடம்ப கும்பமா நினைச்சுக்கோங்க. நல்லா லிஃப்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். 10 contractions. 1 2 3 ஃபோக்கஸ் உங்களுடைய ஆசன வாயு மேல. 4 5 6 7 8 மூச்சு உள்ள கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ். 9 மூச்சு உள்ள வெளியே. இப்போ 10வது ரவுண்ட் மூச்சு உள்ள எடுத்து நல்லா மூச்சை ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. 7 8 9 10 நல்லா தாட டச் பண்ணிருக்கலையா? ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனல் மசில்ஸ் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி மெதுவா அதுக்கப்புறம் மூச்சை வெளியிட்டவாறு ரிலாக்ஸ்டா இடுப்பை இறக்கிக்கோங்க. கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரீயா பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆசனம் முடிஞ்ச பிறகு ஆசன நிலையிலிருந்து வெளி வந்த பிறகு ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆசனம் மேக்சிமம் சவாசன நிலையில இருக்கு, சுப்பைன் போஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த சவாசன நிலையே உங்களுடைய ரிலாக்ஸேஷன் போஸா நினைச்சுக்கோங்க. பாருங்க, இது பண்ணியே வயிறுல இருக்கிற சின்ன சின்ன டாக்ஸின்ஸ் வெளியேற ஃபீலிங் இருக்கு. வாயுவா வெளியேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. குட். ஸோ ஒரு விஷயம் வெளியே போகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறுதுன்னு அர்த்தம். நல்லா ஃப்ரீயாக ஃபீல் ஆகுது. அடுத்த பயிற்சி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வயிறு காலியாக இருக்கும்போது செய்யுங்க. வயிறில் நல்லா சாப்பாடை நரைச்சிட்டு செய்ய வேண்டாம். வயிறு காலியாக இருக்கும்போது செய்யுங்க. அப்போ உங்களுடைய குடல் உறுப்புகள் இதுக்கான வேலையை செய்யும். சாப்பாடு உள்ளே போட்டிங்கன்னா அதுக்கும் வேலை செஞ்சு இதுக்கும் வேலை செஞ்சு டயர்டாயிரும். அதனால தான் யோகா பண்ணும்போது வயிறு காலியாக இருக்கணும். முடிஞ்சா காலையில பயிற்சி பண்ணிடுங்க. இப்போ கடைசி ஆசனம் சர்வாங்காசனம். ஸோ நீங்கள் இந்த சர்வாங்காசனத்தில் ஒரு 2-3 பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லித்தரேன். பிளாக் சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேர் சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் சப்போர்ட்டுங்கும் போது 2 பிளாக் மாதிரி வச்சுக்கோங்க. இடுப்பை தூக்குறது தான். சர்வாங்காசன் முழுமையாக தூக்குனீங்கன்னா நல்ல பெனிஃபிட், நல்ல ஹார்மோனல் பேலன்ஸும் நடக்கும். பட் உங்களால் எவ்வளோ தூக்க முடியுதோ ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்லைன் ரூட் காசை சரி பண்ணணும். அதனால கொஞ்சம் எலிவேட்டடா இடுப்பை கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பிளாக் சப்போர்ட்ல செய்யறோம். அடுத்தது சேர் சப்போர்ட்லயே செய்யறோம். ஸோ சேரை மேட்குள்ள வச்சுக்கோங்க. சேர் நகுற மாதிரி தோணுச்சுன்னா வால் சப்போர்ட்ல வச்சுக்கோங்க. சேர் இல்லைனாலும் பரவாயில்ல, செவுரு இருக்கும் இல்லையா, செவுர்லையும் இந்த சர்வாங்காசன் பயிற்சி பண்ணலாம். ஸோ உங்களுடைய பயிற்சியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நான் கால் 2 தூக்கி சேர் மேல வச்சுக்கிறேன். அதே மாதிரி வச்சுக்கோங்க. சேர் மேலேயோ இல்ல செவுத்து மேலேயோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இடுப்பை நல்லா தூக்கிக்கோங்க. இடுப்பு கீழே இறங்காம இருக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்களால தூக்க முடிஞ்சா முழு சர்வாங்காசன். இது பாதியில இருக்கிறதுனால விபரீத கரணி. இதுவுமே ரொம்ப நல்ல பயிற்சி. இந்த மாதிரி. ஸோ இதுல ஆனல் கான்ட்ராக்ஷன், அஸ்வினி முத்ரா, ஹார்ஸ் ஜெஸ்டர் பயிற்சி பண்றோம். இதுல நல்ல சர்வாங்காசன் நிலை பார்த்தீங்கன்னா இடுப்பு நல்லா மேலே தூக்கி கையை நல்லா முட்டு கொடுங்க. தூண் மாதிரி முட்டு கொடுத்து கால் நல்லா தூக்கி செங்குத்தா நீட்டணும். பாருங்க, மைக்கி அடைச்ச அளவுக்கு கால் நீட்டுறோம். ஸோ இதுதான் முழுமையான சர்வாங்காசன். இன்னும் இடுப்பு ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நான் பாதியில் நிறுத்துறேன். பேசணுங்கிறதுக்காக நல்லா ஃபுல் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த மைக்கில் சத்தம் கேட்காது. ஸோ இந்த பொசிஷனில் கான்ட்ராக்ட், ரிலாக்ஸ். இன்ஹேல், ஸ்குவீஸ் யுவர் ஆனல். ஆசன வாயுவை நல்லா சுருக்குங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னும் நல்லா கேட்கணுங்கிறதுக்காக இடுப்பு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். கால் மட்டும் தூக்கி பாருங்க, ஒவ்வொரு காலாக தூக்கிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்க, அவசரம் இல்லை. நல்லா கான்ட்ராக்ட் பண்ணுங்க ஆனல் பார்ட், ரிலாக்ஸ். இப்போ எனக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்குது. கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக இடுப்பை தூக்கியிருக்கேன். 10 தடவை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க.
ஸோ கை நான் அந்த மூமெண்ட் கொடுக்குறேன் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்காக. நீங்கள் ஆனல் மசில்ஸ் தான், கை இல்லை, ஆனல் மசில்ஸ் தான் கான்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மசில்ஸ் வந்து இந்த மாதிரி பழகிறதுனால மோஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு, மலம் கழிக்கிறது ஃப்ரீயாகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் இல்லாமல் தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி சத்து பெருகுடலில் தேவை. அது என்ன பண்ணுன்னா, அதிக தண்ணி எலக்ட்ரோலைட் வந்து பெருகுடல் உறிஞ்சு கடைசியாக ஸ்டூலாக பாஸ் ஆகுது. ஆனால் நம்ம ஃபைபர் ரிச்சாக சாப்பிடணும். ஏன்னா தண்ணி சத்து தான் உறிஞ்சிருதே. தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு மோஷன் டைட்டாக வர்றதுக்கான காரணம் காய்கறிகள் நிறைய எடுத்துக்காதது தான். உங்கள் டயட்டில் காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம் சர்வாங்காசனத்தில். இதுவும் வால் சப்போர்ட்டில் எடுத்திங்கன்னா கேட்கவே வேண்டாம். யூ கேன் ஸ்டாண்ட் ஃபார் லாங்கர் டைம். அப்புறம் இந்த பொசிஷன்லேயே மெதுவாக நம்ம ஆனல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி சாண்டிங் போய்க்கலாம். இன்னமுமே மசிலுக்கு ஒரு ஈஸினஸ் கொடுக்கறதுக்கான ப்ராக்டிஸ் தான் சாண்டிங். இப்போ ஆக்காரா 3 தடவை சொல்ல போகிறோம், அப்புறம் ஊக்காரா 3 தடவை சொல்ல போகிறோம், மாக்காரா 3 தடவை சொல்ல போகிறோம். கண்ணை மூடிக்கோங்க. ஒரு தூங்குன நிலை, ஆனாலும் விழிப்புணர்வோடு இருக்கணும். மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது தான் தூங்குன நிலை. நல்ல மூச்சு எடுத்து ஆக்காரா 3 தடவை சொல்லலாம். மறுபடியும் மூச்சு எடுங்க. மூன்றாவது முறை மூச்சு எடுக்கலாம். ஆக்காராவின் மெல்லிய அதிர்வுகளை உங்களுடைய கீழுடம்பு, இப்போ அது மேலே இருக்குது, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் உணர ட்ரை பண்ணுங்க. கால் மேலே தூக்கிட்டே இருக்கிறனால காலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் நல்லா இடுப்புக்கும் மார்புக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உடம்போட நடுப்பகுதிக்கு ஊக்காரா சாண்டிங் பண்ணுவோம். சாண்ட் பண்ணும்போதும் வைப்ரேஷன் கொடுக்கும்போதும் உடல்ல உருவாகிற மாற்றத்துல கவனம் செலுத்துங்க. நல்லா மூச்சிடுங்க. இன்னொரு தடவை இன்ஹேல். மூன்றாவது முறை. அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் மெதுவாக. இப்போ தலைப்பகுதிக்கு நல்ல ஒரு ஓய்வு கொடுக்கலாம். மா சவுண்டு சட்டிலாக வச்சுக்கோங்க. சத்தம் ரொம்ப போடணும் அவசியம் இல்லை. உங்கள் உள்ளுணர்வுக்கு ஃபீல் ஆனாலே போதும். நல்ல மூச்சு எடுத்து மா சவுண்ட் சொல்லலாம். வாய் மூடிட்டு தான் நல்ல மூச்சு உள்ள சவுண்ட். ஓகேங்களா? ரெண்டாவது ரவுண்ட் நல்ல மூச்சு எடுத்துக்கோங்க. மூன்றாவது தடவை. மெதுவா கால்களை மடக்கிக்கோங்க. ஃபுல் ரத்தமும் நல்லா சீராக இடுப்பு பகுதிக்கு போயிடுச்சு இல்லையா? அப்படியே இடுப்பு பகுதியிலேருந்து ட்ராவல் ஆயிடுச்சு. இந்த பிளாக் எல்லாம் மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல்டாக இருக்கட்டும் மூமெண்ட்ஸு. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் மெதுவாக கால் நீட்டி படுத்துக்கோங்க. இப்போது உடம்பு முழுவதையும் நல்லா ஸ்கேன் எடுத்துக்கோங்க. சேர்க்குள்ளே அப்படியே கால் விட்டேன். ஓய்வு நிலையை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அப்படியே ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. எந்த பொருளையும் டச் பண்ணாமல் ஃப்ரீயாக படுத்துட்டு நல்லா பாடி பார்த்தீங்கன்னா கால்லேருந்து தலை வரைக்கும் ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி உங்கள் மனசு வேலை செய்யட்டும். ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணட்டும். உடம்பு முழுக்க ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோட
ஆ உ மா 3 சப்தத்தையும் சேர்த்தி நம்ம சாண்ட் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். நல்லா மூச்சு எடுங்க. இன்ஹேல். இரண்டாவது முறை. மூன்றாவது முறை. நல்ல மூச்சு உள்ள. ஒரு தடவை முழுமையா ஒரு ஓம்காரம் சொல்லி இந்த பயிற்சியை நம்ம முடிக்கலாம். நல்ல மூச்சிடுங்க. ரிலாக்ஸ். ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் ஓய்வு நிலையிலையும் ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட்லேயும் சவாசனத்தில் படுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு மெதுவாக எந்திரிக்கும் போது ஒரு சைடை ஒரு கழிச்சு, ஏதாவது ஒரு சைடு ஒரு கழிச்சு பொறுமையாக எந்திரிச்சுக்கோங்க. ரிலாக்ஸ்டா எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். யோகாங்கிறது வாழ்வியல். தினசரி நம்மளுக்கு தூக்கம், சாப்பாடு, ஓய்வு நிலை, ஒர்க் எப்படி அவசியப்படுதோ அதே மாதிரி யோகா பயிற்சி நம்ம உடலுக்கும் மனதிற்கும் மூச்சுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய முயற்சி ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, எப்படி சாப்பிடணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு உணவு எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். டெய்லி உங்களோட 2 மீலில் ஃபைபர் ரிச்சாக சாப்பிட்டுக்கோங்க. காய்கறி, பழங்கள் இன்டேக் எடுத்துக்கோங்க. ஃபைபரும் புரோட்டீனும் உங்கள் உணவில் கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயும் 2 மீல் கண்டிப்பாக இருக்கணும். கார்ப் மட்டுமே சாப்பிட்ருந்தா அது எனர்ஜி கிவிங் ஃபுட் தான், சத்து மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் ஓடுறதுக்கும் ஆடுறதுக்கும் தான் அந்த கார்ப் யூஸ் ஆகுது. மற்றபடி உடம்பை வலுப்படுத்துறதுக்கு, உடம்புல இருக்கிற மற்ற சிஸ்டம்ஸ் மேம்படுறதுக்கு உங்களுக்கு ஃபைபரும் புரோட்டீனும் ரொம்ப அவசியம். புரதச்சத்து, நார்ச்சத்து, எல்லா சத்தும் சேர்ந்து சாப்பிடுங்க டெய்லியும். அது எல்லாமே இருக்கான்னு பாருங்க. ருசி இருக்கா, உப்பு இருக்கா, காரம் இருக்கான்னு பார்க்கறத விட முக்கியம் அதில் எல்லா சத்தும் சேர்ந்து இருக்காங்கிறது. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு தான் நம்ம உடம்ப ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுது. அது தவறாக போனால் இந்த பைல்ஸு, ப்ரொலாப்ஸு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்தவங்க தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து மறுபடியும் இது ரிப்பீட் ஆகுது பார்த்துருக்கீங்களா? சரியா நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, டென்ஷன் ஆகிட்டோம், ஒர்க் ப்ரெஷர் ஆகிட்டோம், கரெக்டாக சாப்பிடாம விட்டுட்டோம், வாக்கிங் போகாமல் விட்டுட்டோம், மறுபடி வந்தது. அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த ஆசனாவை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் உங்கள் கட்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கல்ல?